டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்தியாவுக்கும் அப்ளை ஆகும் நம்ம கையெழுத்து போட்டு ஐரோப்பிய யூனியனோட கையெழுத்து போட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளால் அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எடுத்து உடனே பயன்படுத்த முடியாது. நம்மளால் மருந்துகளை குறைய விலையில் பயன்படுத்த முடியாது. நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எடுத்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா பண்ணோம்னா மருந்தோட விலை கூடும். அப்போ அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ஏழைகளுக்கு கொடுமையான நோய்கள் தாக்கும் போது அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவு பணம் இல்லாம போயிடும். அப்போ மருத்துவத்திற்கும் ஏழைகளுக்கும் இடையான தூரம் ரொம்ப 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 அதிகரிச்சிடும். இன்னைக்கு இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்றதுன்னா எல்லா நோய்களுக்கும் குறைந்த விலையில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா உலகத்திலேயே சிறந்த இடம் இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வெறும் மருந்துகளுக்கு மருத்துவத்துக்கு மட்டும் கிடையாது, மருந்துகளும் இந்தியால சீப்பு, ரொம்ப 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 டேட் சீப்புன்னு சொல்லுவாங்க. வெளியில அமெரிக்கால ஒரு பொருள் மருந்து நீங்க வாங்குங்க, அதோட பல மடங்கு இந்தியாவில் அந்த மருந்தோட விலை கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி எனக்கு அப்ளை ஆகாது, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் உன் கிளினிக்கல் ட்ரையல் அப்படியே எடுத்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொன்னதுனாலதான். இல்லை நாளைக்கு டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி நமக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு திருப்பி இந்தியா ஒரு வேலை கையெழுத்து போட்டுச்சுன்னா மருந்துகள், அத்தியாவசிய மருந்துகள் சொல்ற இந்த எல்லா மருந்துகளும் மிகவும் உயிர்கொல்லி நோய்களுக்கும் கொடிய நோய்களுக்கும் உள்ள மருந்துகள் தான் இது மேக்சிமம் இருக்கும். அப்போ அதோட விலை வானளவு உயர்ந்துருச்சுன்னா ஏழை மக்களால் மருத்துவத்தையும் அணுக முடியாமல், அந்த மருந்துகளை வாங்க முடியாமல், ட்ரீட்மெண்ட் இல்லாம அவங்க சஃபர் பண்ணி இறக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம்.